வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்க்க போறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊவேசா, மறைமலையடிகள், திருவிக்கா, ராபி சேதுப்பிள்ளை, இந்த 4 ஆசிரியர்களுடைய தகவல்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஊவேசா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஊவேசா அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பேருடைய முழு விரிவு என்ன அப்படின்னா, ஊ அப்படின்றது அவருடைய பிறந்த ஊரான உத்தமதானபுரத்தை குறிக்கிறது. வே அப்படின்னா அவங்க தந்தை பெயரான வெங்கட சுப்பையா அப்படின்றத குறிக்கிறது. சா அப்படின்றது சாமிநாதையர் அப்படின்னு அவருடைய பெயரை குறிக்கிறது. சரி, உவே சாமிநாத ஐயர் கும்பகோணத்தில் 1885 ஆண்டு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வெங்கடநாதன். அதாவது இவங்களுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு வெங்கடநாதன். அப்போ சாமிநாத ஐயர் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, இவருடைய குருவான மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அவர்கிட்ட ஓஎஸ் அவர்கள் தமிழ் படிச்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல வெங்கடநாதன் அப்படின்ற பேரை சாமிநாத ஐயர் அப்படின்னு மாத்துறாங்க. அப்புறமா அந்த பெயரே நிலைத்து அவருடைய பெயராக நின்று விட்டது. சரி, ஓஎஸ்ஆ அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேரு அவருக்கு வழிகாட்டி இருக்காங்க. அந்த வகையில பதிப்பு துறையில அவருக்கு வழிகாட்டியது சேலம் ராமசாமி முதலியார். முதலாக அவரை பதிப்பு துறைக்குள்ள புகுத்தியவர் சேலம் ராமசாமி முதலியார். இந்த படத்துல போடப்பட்டிருக்கு, அது சேலம் ராமசாமி முதலியார் அவர்களுடைய படம் தான். சிற்றிலக்கியங்கள் மட்டுமே அறிந்திருந்த ஊவேசாவிற்கு சீவக சிந்தாமணியை அறிமுகப்படுத்தியவரும் சேலம் ராமசாமி முதலியார். அப்போ இது அவர் படித்த காலகட்டங்களில் எல்லாம் சிற்றிலக்கியங்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ முதலாக சீவக சிந்தாமணின்ற ஒரு பெரிய காப்பியத்தை அவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த காப்பியம் படித்த பிறகுதான் சங்க இலக்கியங்களையும் பிற நூல்களையும் தேடி அவருடைய பயணத்தை தொடங்குறார். அவருக்கு பதிப்புல ஆர்வம் ஊட்டியது யாரு அப்படின்னா சீவை தாமோதரம் பிள்ளை. அப்போ பதிப்பு துறையில் புகுத்தியவர் சேலம் ராமசாமி முதலியார், பதிப்பில் ஆர்வம் ஊட்டியவர் சீவை தாமோதரம் பிள்ளை. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, அவருடைய கல்லூரி தடத்தில், அதாவது தமிழ் படிச்சுட்டு உவேஸ் அவர்கள் சிறிது காலம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினாரு. அந்த கல்லூரி தடத்தில் அவரை ஏற்றி விட்டவர் தான் தியாகராசர். அதுக்கு அடுத்து திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றுட்டு இருந்தாரு. அவருடைய மிகப்பெரிய மகத்தான குரு அப்படி யாருன்னு கேட்டோம்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கிட்டதான் முறைப்படி தமிழை கத்துக்கிட்டு அந்த தமிழ் மொழியின் மீது ஆர்வத்தின் காரணமாக பல செய்யுள்களை அவர்கிட்ட இருந்த காலகட்டங்களிலே எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து ஓஎஸ் அவர்களுடைய இசை ஆசான், அதாவது அவருக்கு முறைப்படி இசை கத்துக்கிட்டது யார்கிட்ட அப்படின்னா கோபால கிருஷ்ண பாரதி அவங்க கிட்டதான் இசை கத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஊவேசா அவர்களுடைய மாணவர் யாரு அப்படின்னா கிவா ஜெகநாதன். இவர்கள் எல்லாம் வாழையடி வாழை அப்படின்ற மாதிரியாக தமிழ் தொண்டு செஞ்சவங்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்ட ஊவேசா அவர்கள் தமிழ் கத்துக்கிட்டாங்க. ஊவேசா அவர்களிடம் கிவா ஜெகநாதன் போன்றவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் தொண்டு செஞ்சிருக்காங்க. சரி, உவேசா அவர்கள் எழுதிய நூல்கள் குறித்து பார்க்கலாம். அப்போ உவேசா எழுதின நூல்கள்ல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நூல் தான் இந்த என் சரித்திரம். உவேசா அவர்களோட சுயசரிதை என் சரித்திரம் என்னும் நூலாகும். அப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் என் சரித்திரம். இதுல என்ன மாதிரி சொல்றாருன்னா, அவரு பிறந்த சின்ன வயசுல இருந்து நூல்களை பதிப்பித்தது வரைக்கும் நிகழ்ந்த வரலாறு குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் எழுதியிருக்காங்க. அதாவது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை சூழல்களையும் அவர் அந்த புத்தகத்துல மிக அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த என் சரித்திரத்தை எதுல எழுத ஆரம்பிக்கிறாருன்னா 1940 ஆனந்த விகடன்ல என் சரித்திரம் அப்படின்ற பேர்லயே ஒரு சின்ன தொடராக எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை எழுதின பிறகு அவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு மிகப்பெரிய புத்தகமாக வெளியிடுறாங்க. சரி, இந்த என் சரித்திரத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க,
தன் பிறந்த ஊரான அதாவது உத்தமதானபுரம் எப்படி தோன்றுச்சு அந்த கதையில தொடங்கி மணிமேகலை பதிப்பு வரைக்கும் நடந்த செய்திகள் அனைத்தையும் ஒன்று விடாம அவர் எழுதுறாரு. அப்போ மணிமேகலை பதிப்புல வரைக்குமே உவேசா என்ன பண்றாங்க, என் சரித்திரம் அப்படின்றதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நூல்ல அன்றைய சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு பல அரிய செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓலைச்சுவடிகளை தேடும் போது ஏற்பட்ட அனுபவங்களை விரிவாக விளக்கியிருக்காங்க. நம்மளுடைய அவர் பதிப்பித்த ஒவ்வொரு ஓலைச்சுவடிகள், அதாவது நூல்களுக்காக தேடின ஓலைச்சுவடிகள் குறித்தும், அந்த ஓலைச்சுவடிகளை எப்படியெல்லாம் வாங்கினாங்க, அப்போ அவருக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டது, அந்த ஓலைச்சுவடிகள் நெருப்புல போடாம எப்படி இவர் பாதுகாத்து வச்சிருந்தாரு, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் இந்த புத்தகத்துல அவர் நமக்கு எழுதியிருக்காரு. சரி, அந்த என் சரித்திரம் போலவே நினைவு மஞ்சரி அப்படின்றதும் உவேசாவுடைய நூல் தான். இந்த நூல் என்னன்னா உவேசாவுடைய தன் வரலாற்று குறிப்பு, அதாவது என் சரித்திரத்துல ரொம்ப விரிவா எழுதுறாங்க. இதுல சில குறிப்புகளாக, அதாவது குறிப்பு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உவேசா அவர்களுடைய பதிப்பு பணிகள். உவேசா அப்படின்னாவே அவர் பதிப்பித்த நூல்களும் அந்த ஆண்டும் மிகவும் முக்கியமானது. அதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். இது தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய சில கேள்விகளாக இருக்க வாய்ப்புண்டு. அப்போ உவேசா அவர்கள் முதலில் பதிப்பிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சுப்பிரமணிய தேசிக விலாச சிறப்பு, வேணுலிங்க விலாச சிறப்பு 1878ஆம் ஆண்டு பதிப்பிக்கிறாரு. சுப்பிரமணிய தேசிக விலாச சிறப்பு, வேணுலிங்க விலாச சிறப்பு 1878ஆம் ஆண்டு பதிப்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் திருக்குடந்தை புராணம், அதாவது அவங்களுடைய ஆசிரியர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு திருக்குடந்தை புராணத்தை எழுதியிருக்காங்க. அதை யார் பதிப்பிக்கிறாங்க அப்படின்னா உவேசா அவர்கள் பதிப்பிக்கிறாரு. ஆண்டு 1883. அதுக்கு அடுத்து ஸ்ரீ மத்தியாச்சரண மான்மியம் அப்படின்ற நூலை 1884ல பதிப்பிக்கிறாங்க. அப்போ எந்த நூலை பதிப்பிக்கிறாங்க, எந்த ஆண்டு பதிப்பிக்கிறாங்க அப்படின்ற தகவல் மிகவும் முக்கியமான தகவல். அதுக்கு அடுத்து பாருங்க, சீவக சிந்தாமணியை பதிப்பிக்கிறாங்க. சீவக சிந்தாமணியை 1887ஆம் ஆண்டு, பத்துப்பாட்டு 1889ஆம் ஆண்டு, சிலப்பதிகாரம் முதற் பதிப்பு 1892ஆம் ஆண்டு, புறநானூறு 1894, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903. இந்த மாதிரியாக உவேசா அவர்கள் பல நூல்களை என்ன பண்றாங்க அப்படின்னா பதிப்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, பதிற்று 10 1904, பதிற்று 10 1904, பரிபாடல் 1918, பெருங்கதை 1924, குறுந்தொகை 1935, தமிழ் விடுதூது 1930, வித்வான் தியாகராய செட்டியார் 1942. அப்போ நம்ம உவேசா அவர்கள் இறுதியாக பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்டா வித்வான் தியாகராய செட்டியார். எந்த ஆண்டு அப்படின்னா 1942. அப்போ உவேசா அவர்களுடைய எல்லா புத்தகமும், அவர் பதிப்பித்த எல்லா புத்தகமும் மிகவும் முக்கியமானவை, அந்த ஆண்டும் மிகவும் முக்கியமானது. அவர் முதலாக பதிப்பித்த நூல் எது அப்படின்னா சுப்பிரமணிய தேசிக விலாச சிறப்பு, அதே மாதிரி வேணுலிங்க விலாச சிறப்பு 1878ஆம் ஆண்டு பதிப்பிக்கிறாரு. அவர் இறுதியாக பதிப்பித்த நூல் எது அப்படின்னா வித்வான் தியாகராய செட்டியார் 1942 பதிப்பிக்கிறாங்க. சரி, உவேசா கிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் அப்படின்னா என்னன்னா, உவேசா எப்பொழுதுமே ஒவ்வொரு நூல் பதிப்பிக்கும் சொல்லையும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிரதியை ஒப்பிட்டு மூலம், உரை, குறிப்பு இதெல்லாம் சரியான வடிவத்தை உறுதிப்படுத்தின பிறகுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பதிப்பு பணியில ஈடுபடுவாங்க. அதே போல தனக்கு ஆபத்து காலத்துல உதவுன நண்பருடைய பெயரையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டிற்கு வைத்திருக்காங்க. தமக்கு விளங்காத செய்திகள் பிற்காலத்தில் விளங்கக்கூடும் என்று காத்திருப்பது இவரது இயல்பு. ஒரு சிலர் என்னன்னா ஒரு நூலை பதிப்பிக்கும் போது ஏதாவது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா
அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நூலை பதிப்பித்து வெளிவிடுவாங்க. ஆனா உவேசா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நூலை பதிப்பிக்கும் போது ஏற்படும் சந்தேகத்தை அதே இடத்துல எனக்கு இந்த இடம் சந்தேகமாக இருக்கிறது, இல்ல அவருடைய கருத்து இது இப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்த மிக அழகாக சொல்லி அந்த இடத்த அப்படியே விட்டு வைப்பாங்க. ஏன்னா பிற்காலத்துல ஆய்வாளர்களோ அல்லது அவரை போலவோ அந்த நூலை பதிப்பிக்கும் போது அந்த குறை நீங்கலாம் அப்படின்றது அவருடைய கருத்து. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, இவரு உவேசா அவர்கள் 8 தொகையில 5 இலக்கியங்களை ஆராய்ந்திருக்காங்க. என்னென்னா வந்து குறுந்தொகை, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல், ஐங்குறுநூறு, இந்த 5 நூல்களை ஆராய்ந்து பதிப்பும் செஞ்சிருக்காரு. அதனால இவர் என்ன பண்றாங்க பாருங்க, பதிப்புத்துறையின் வேந்தர். பதிப்புத்துறையின் வேந்தர் யாரு அப்படின்னு கேட்டா உவேசா அவர்கள் தான் பதிப்புத்துறையின் வேந்தராக இருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய தமிழ் விடுதூது நூலான நூல் 268 கன்னிகளை உடையது. இந்த ஒரு நூலை பதிப்பிப்பதற்காக மட்டுமே 17 ஆண்டுகள் செலவு செஞ்சிருக்காரு. தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நூலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 17 ஆண்டுகள் செலவு செஞ்சிருக்காங்க. அப்போ அத்தகைய தியாகத்திற்கு அப்புறமா தான் நமக்கு என்ன பண்றாங்க, நிறைய தமிழ் நூல்கள் கிடைக்கிறது. சரி, அவரை பற்றிய இதர தகவல்கள் பாருங்க. உவேசாவுடைய நூல் நிலையம் அப்படின்னே நம்ம சென்னையில என்ன இருக்கு, உவேசாவுடைய நூல் நிலையம் அமைந்திருக்கு. சரி, அவருடைய குறிப்பு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிறைய இடத்துல மேற்கோள்களை கேட்டிருக்காங்க கேள்விகளாக. தமிழ் தொண்டினால் இன்பம் உண்டு என்னும் உண்மையை எனக்கு காட்டியது சிந்தாமணியே என்கிறார் உவேசா. அதாவது தமிழ் தொண்டு செய்வதால் ஒவ்வொருவருக்கும் இன்பம் உண்டாகும் அப்படின்ற உண்மையை நான் எந்த நூல்ல படிக்க சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து சிந்தாமணி நூலை படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் வாங்கின விருதுகள், அவர் என்னென்ன மாதிரியான விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, திராவிட வித்யா பூசண பட்டம். இந்த விருதை யார் அவருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா பாரத தர்ம மகா மண்டலம். அதுக்கு அடுத்து 1906ல மகா மகோ உபாத்தியாய பட்டம் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கொடுக்குது. அதுக்கு அடுத்து 1925 இந்த 25ல தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்ற பட்டத்தை கொடுக்கறாங்க. யார் கொடுக்கறாங்க அப்படின்னா காஞ்சி காமகோடி பீடம். அதாவது ஒரு விருது பற்றி படிக்கும் பொழுது 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். விருது பெறுறது யாரு, யார் விருது கொடுக்கறாங்க, எந்த ஆண்டு கொடுக்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மகா மகோ உபாத்தியாய பட்டத்தை இந்திய அரசாங்கம் யாருக்கு கொடுத்தது அப்படின்னா உவேசா அவர்களுக்கு. 1906ஆம் ஆண்டு யாருக்கு கொடுத்தது அப்படின்னா உவேசா அவர்களுக்கு. சரி, உவேசா மகா மகோ உபாத்தியாய பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னா 1906. மகா மகா உபாத்தியாய பட்டம் உவேசாக்கு யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து இந்திய அரசு. அப்படி 3 நிலைகள்ல நம்மளுக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியாக ஒரு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்ற அணுகுமுறையோடு தான் நம்ம படிக்கும்போது அந்த தேர்வை ரொம்ப எளிமையானதாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, இலக்கிய பேரறிஞர் பட்டம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம். நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க, உவேசா அவர்களுக்கு அப்பவே இலக்கிய பேரறிஞர் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதே போல அவர் பதிப்பித்து கொண்டிருந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து யாருடைய அரசாங்கம் இருந்ததுன்னா ஆங்கிலேய அரசாங்கம். அவருடைய பணியை சிறப்பித்து அவருக்கு என்ன பண்றாங்க, தங்கத்தோடா விருதை கொடுக்கறாங்க. சரி, இதுக்கு அடுத்து அவரை பற்றிய சில சிறப்பு தொடர்கள், அதாவது வந்து அவரை பற்றி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உவேசா அவர்கள் தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி அவரை யார் அழைக்கிறாங்க அப்படின்னா கல்கி அவர்கள் தான் அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வாசுப மாணிக்கனார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலை காத்த மலை இமய நெற்றி மேலோன் என உவேசாவை குறிப்பிடுகிறார். அதே போல பாரதியார் என்ன சொல்றாங்கன்னா குடந்தை நகர் கலைஞர் கோவே நிதியறியும் இவ்வுலகத்து 1 கோடி இன்பம் நித்தம் துய்க்கும் வகையறியும் என உவேசாவை குறித்து பாரதியார் சொல்றாங்க. அப்ப இந்த வரிகளும் ரொம்ப முக்கியம்.
எங்கேயாவது வந்து மேற்கோள் காட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மேற்கோளை சொன்னவர் யாரு? இல்ல யாருக்காக சொன்னாங்க? அப்படின்ற மாதிரியான வினாக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி. அதுக்கு அடுத்து பாருங்க அவருடைய நூல்கள். உ.வே.சாவும் என்ன பண்றாங்க? சில நூல்கள் எழுதுறாங்க. அத சங்க தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையதும், நல்லுரை கோவை இந்த மாதிரியான சில நூல்களை எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், அதாவது அவருடைய சரித்திரம் மட்டுமல்லாது அவருடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரத்தையும் அவர் எழுதுறாரு. அதுக்கு அடுத்து என் சரித்திரம், நினைவு மஞ்சரி, கண்டதும் கேட்டதும் இந்த நூல்களை எல்லாம் உ.வே.சா அவர்கள் எழுதியிருக்காங்க. சரி, உ.வே.சா அவர்களை பற்றி பல தகவல்களை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை பத்தி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு பாருங்க. மறைமலை அடிகள் உடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து வேதாச்சலம். மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் என்ன சொல்றாங்க? வேதாச்சலம். இவரு திருக்கழுக்குன்றத்தில் பிறந்தவர். இவங்க பெற்றோர் யாரு அப்படின்னா சொக்கநாதர், சின்னம்மையார். இவங்களுடைய பெற்றோர் யாரு? சொக்கநாதர், சின்னம்மையார். சரி, இவரு திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதாச்சலம், அதாவது சிவன் கோயில், சிவனுடைய பேரு தான் வந்து வேதாச்சலம். அவங்களுடைய அருளால பிறந்ததுனால இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா? வேதாச்சலம் அப்படின்னு அந்த பெயரையே வந்து வைத்திருக்காங்க. ஆனா 1916ல இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெயரை தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக மறைமலை என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவரு சென்னை கிறித்துவ கல்லூரியில், அதாவது இன்னைக்கு சென்னையில தாம்பத்துல இருக்கக்கூடிய MCC காலேஜ்ல இவரு வேலை பார்த்திருக்காங்க. அதே தமிழ் துறையில் பருதிமார் கலைஞரும் இவர் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணியாற்றிட்டு இருக்காங்க. சரி, இவரு பல மொழி புலமை பெற்றவர். இவருக்கு என்னெல்லாம் தெரியும்னா தமிழ் தெரியும், சமஸ்கிருதம், ஆங்கிலம் இந்த 3 மொழிகளையும் நன்கு கற்ற தேர்ந்தவர். சங்க இலக்கியத்தை மக்களிடையே பரப்பியவர். தமிழ் வரலாற்றில் முதல் பெரும் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் நம்மளுடைய மறைமலை அடிகள். அதனாலதான் இவரை முதல் பெரும் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய அமைப்புகளை தோற்றுவித்திருக்காங்க. சைவ சித்தாந்த மகா சமாசம் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, அவர்களுடைய சைவ சமயத்தை பரப்புவதற்காக சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்னு 1905 ஏற்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து 1902ல ஞான சாகரம், அதாவது அறிவு கடல் அப்படின்ற இதழை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்து தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு 1916ல தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குறாரு. அந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா என்னன்னா பிற மொழிகளை கலக்காமல் தூய தமிழில் பேசுவதை தான் என்ன சொல்றாங்க தனித்தமிழ் இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக சொல்றாங்க. சரி, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள். ஏன்னா 1916ல என்ன பண்றாரு, அவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குறாரு, உருவாக்குறாரு. அதனால தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். இவர் என்ன பண்றாரு பாருங்க, பல்லாவரத்தில் 1912ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குறாரு. 1912ல பல்லாவரத்துக்கிட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குறாரு. பிறகு அதோடைய பெயர் சமஸ்கிருதத்துல இருக்க மாதிரி இருக்கனால இவர் என்ன பண்றாருன்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு தூய தமிழ்ல பெயரிடுறாரு. அதனால இவரை என்ன சொல்றாங்க பாருங்க, பல்லாவர முனிவர் அப்படின்னு பலராலும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சார், இவருடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்தின் இரு பெரும் முன்னோடிகள் யார் யாரு அப்படின்னா ஒன்னு மறைமலை அடிகள், இன்னொன்னு பருதிமார் கலைஞர். இவங்க 2 பேருமே தனித்தமிழ் இயக்கத்தின் இரு பெரும் முன்னோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. பிற மொழி கலப்பில்லாம இனிய சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் முடியும் அப்படின்றத வெறும் சொல்லாம அதை நடைமுறை வாழ்க்கையிலும் கையாண்டவர் அப்படின்னு சொல்றாங்க.
கால ஆராய்ச்சியின் முன்னோடி. அதாவது ஒரு திருவள்ளுவர் காலம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப திருவள்ளுவருடைய காலம் எப்பொழுது அப்படின்னு இலக்கியங்களின் துணை கொண்டு அந்த காலத்தை சரியாக வரையறுக்க கூடியவர் இவர். அதனாலதான் கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. மக்களிடையே கட்டுரை அப்படின்ற சொல்லை மிகவும் பிரபலமாக்கியதும் நம்மளுடைய மறைமலை அடிகள் தான். சரி, இவங்களை பத்திய சிறப்பு தொடர்கள் பாருங்க. நக்கீரனாலும் சிவஞான முனிவரும் இணைந்த கலவையை மறைமலை அடிகள் என்று திருவிக்கா குறிப்பிடுறாங்க. அதாவது நக்கீரரும் சிவஞான முனிவர் 2 பேருமே கலந்த கலவை தான் நம்மளுடைய மறைமலை அடிகள் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா திருவிக்கா அவர்கள் பாராட்டுறாங்க. அதே போல மறைமலை ஒரு பெரும் அறிவு சுடர், தமிழ் நிலவு, சைவவான் என்றவரெல்லாம் சொல்லியது யாருன்னா திருவிக்கா அவர்கள் தான். திருவிக்கா தான் என்ன பண்றாங்க, மறைமலை அடிகளை இவ்வாறு புகழ்றாங்க. அதே போல இவர் ஒரு ஆங்கில இதழ்ல என்ன பண்றாரு, ஆசிரியராக இருக்காரு. அது என்ன இதழ்னா த ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற ஆங்கில இதழ்ல ஆசிரியராக பணியாற்றாரு. அதே போல இவர் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் அப்படின்ற ஆங்கில நூலை எழுதவும் செய்கிறார். இவர் எழுதின நூல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, சாகுந்தல நாடகம், சாகுந்தல நாடக ஆராய்ச்சி, இந்த 2 நூலுமே இவருடைய வடமொழி புலமையை காட்டக்கூடியது. சரிங்களா. முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள், முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் இந்த நூல்களை எல்லாம் மறைமலை அடிகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 1903 3ஆம் ஆண்டு முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை எழுதுறாரு. 1906 பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை எழுதுறாங்க. கோகிலாம்பாள் கடிதங்கள் இது ஒரு புதினம். அதே போல குமுதவல்லி அல்லது நாக நாட்டரசி, அறிவுரை கொத்து மாதிரியான நூல்களை எல்லாம் எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா அறிவுரை கோவை, உரைமணி கோவை, திருவொற்றி முருகர் மும்மணி கோவை, மாணிக்க வாசகர் காலமும் வரலாறும், திருவாசக விரிவுரை, சிவஞான போத ஆராய்ச்சி, இந்த மாதிரியான நூல்கள்லாம் கொடுத்து இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்து பழந்தமிழ் கொள்கையை சைவ சமயம் அப்படின்ற மாதிரியான ஒரு நூல் எழுதியிருக்காங்க. வேளாளர் நாகரிகம், தமிழர் மதம், தென்புலத்தார் யார், ஜாதி வேற்றுமையும் போலி சைவமும், மரணத்தின் பின் மனிதர் நிலை, பல நிலைகள்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழையும் சைவத்தையும் கலந்து பல நூல்கள் எழுதியிருக்காங்க. யோக நித்திரை, மனித வசியம், பண்டை கால தமிழரும் ஆரியரும், இவரது இலக்கண புலமையை உணர்த்தும் நூல் என்னன்னா சோமசுந்தர காஞ்சி ஆக்கம். மொத்தம் 54 நூல்களை மறைமலை அடிகள் தமிழ்ல எழுதியிருக்காங்க. சரிங்களா. சரி, ஊவேசா அவர்களை பற்றியும் மறைமலை அடிகள் அவங்களை பத்தியும் பார்த்தோம். இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருவிக்கா அவர்களை பற்றி பார்க்க போறோம். திருவிக்கா அப்படின்னு சொல்ல அவங்களை பற்றிய குறிப்புகள் என்ன அப்படின்னா இவரு காஞ்சிபுரம் மாவட்டம் சைதாப்பேட் வட்டம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர். துல்லம், சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய துல்லம் அப்படின்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர். இவங்க பெற்றோர் யாரு அப்படின்னா விருதாச்சல முதலியார், சின்னம்மாள் அவங்களுடைய பெற்றோர். இவரது தமிழ் உரைநடையின் காரணமாக இவர் என்ன நம்ம சொல்றோம்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாழ்ப்பாணம் கதிரைவேர் பிள்ளை. பின்னர் தணிகாச்சல முதலியாரிடம் சைவ நூல்களை பாடம் கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர்கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் படிச்சிருக்காரு. முறைப்படி தமிழ் கத்துக்கிட்டது யாழ்ப்பாணம் கதிரைவேர் பிள்ளை. அதுக்கு அடுத்து தணிகாச்சல முதலியாரிடம் சைவ நூல்களை பற்றி பாடம் கேட்டிருக்காரு. இவர் 1906 ஸ்பென்சர் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்காங்க. 1000 விளக்கில் உள்ள வெஸ்லி பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காங்க. இவருடைய சொற்பொழிவுகள் எல்லாம் தமிழ் தென்றல் என்னும் பெயர்ல இருக்கு. அதுவே இவருடைய சிறப்பு பெயராகவும் நின்றுட்டு. தொழிலாளர் இயக்கத்தை 1918 உருவாக்குறாரு. இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்த பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னா திருவிக்கா அவர்களுக்கு தான் இருக்கு. சரிங்களா. 1918 தொழிலாளர் சங்கத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கத்தை உருவாக்கிய பெருமையும் திருவிக்கா அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, இவங்களை பத்திய சிறப்பு தொடர்கள் பாருங்க.
தற்கால தமிழ் உரைநடையின் ஞாயிறும் திங்களுமாக திகழ்பவர் என மறைமலை அடிகள் கூறுறாங்க. இவர் திருவிக்கா அவர்கள் எப்படி மறைமலை அடிகளை புகழ்றாங்களோ அதே போல மறைமலை அடிகள் என்ன பண்றாங்க, திருவிக்காவை பற்றி சில வார்த்தைகள் சொல்றாங்க. தற்கால தமிழ் உரைநடையின் ஞாயிறும் திங்களுமாக திகழ்பவர் திருவிக்கா அப்படின்னு மறைமலை அடிகள் கூறுறாங்க. தனித்தமிழ் நடையின் தந்தை யாரு? திருவிக்கா. தனித்தமிழ் நடையின் தந்தை திருவிக்கா. தனித்தமிழ் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னா யாரு? மறைமலை அடிகள். தனித்தமிழ் நடையின் தந்தை திருவிக்கா. மென்தமிழ் உரைநடையின் முதல்வர், மென்தமிழ் உரைநடையின் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. திருவிக்கா அவர்கள் எழுதிய பொதுமை வேட்டலை 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மூவா அவர்கள் சொல்றாங்க. திருவிக்கா அவர்களுடைய பொதுமை வேட்டலை 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் அப்படின்னு மூவா அவர்கள் குறிப்பிடுறாங்க. தம் எழுதக்கூடிய நூல்ல அதிகமா நிறுத்த குறியீடுகளை மிகுதியாக பயன்படுத்தியவர் திருவிக்கா. திருவிக்காவுடைய இலக்கிய வாரிசுகள், அவரை பின்பற்றி அவரை மாதிரியே வந்தவங்க யாரு அப்படின்னா மூவாவும் கல்கி அவர்களும், மு வரதராசனாரும் கல்கி அவர்களும். வள்ளுவம் அப்படின்ற சொல்லை முதலில் எடுத்தாண்டவர் யாரு அப்படின்னா திருவிக்கா தான். சமூகம், பொருளாதாரம், அரசியல் போன்ற துறைகளின் கருத்துக்களை எளிய தமிழ் முறையில் சொல்ல முடியும் அப்படின்னு மெய்ப்பித்தது திருவிக்கா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா துறைகளிலும் எளிய தமிழ் நடையிலே பேசலாம் அப்படின்னு திருவிக்கா அவர்கள் சொல்றாங்க. இவருடைய நூல்கள்லாம் பாருங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை, நாயன்மார் வரலாறு, முடியா காதலா சீர்திருத்தமா, உள்ளொளி, இந்த மாதிரியான பல நூல்களை எழுதியிருக்காரு. அதே போல வாழ்க்கை குறிப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலையும் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்றதுல எழுதியிருக்காங்க. பெரிய புராணம் குறிப்புரையும் வசனமும், அதுக்கு அடுத்து தேச பக்தாமிர்தம், என் கடன் பணி செய்து கிடப்பதே, தமிழ் தென்றல் அல்லது தலைமை பொலிவு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, இந்த மாதிரியான சில நூல்களையும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் சோலை, சைவ சமய சாரம், நாயன்மார்த்திரம், தமிழ்நாடு நம்மாழ்வாரும், அதுக்கு அடுத்து சைவத்தின் சமரசம், முருகன் அல்லது அழகு, சைவ திரவு, இந்த நூல்களையும் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த நூல்கள் எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த நூலோடைய ஆசிரியர் யாரு அப்படின்ற மாதிரியான நேரடி கேள்விகள் சில நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இமயமலை அல்லது தியானம், முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், இந்த மாதிரியான நூல்களையும் எழுதியிருக்காங்க. இந்த அருள் வேட்டல் அப்படின்றத யார்கிட்ட இருந்து இவர் எடுக்கிறாரு அப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களுடைய பாடல்களை பின்பற்றி திருவிக்கா என்ன பண்றாங்க, அருள் வேட்டல் எழுதுறாங்க. எப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை எழுதுறாங்களோ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, அருள் வேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடல்கள் மாதிரியே இவரும் நிறைய அருள் வேட்டல் நூல்களை எழுதுறாங்க. சரி, அதே மாதிரி சிவன் அருள் வேட்டல், திருவிக்கா எழுதிய தலையங்கங்கள் தமிழ்ச்சோலை அப்படின்ற பேர்ல வெளியாகுது. பயணம் அப்படின்றதுக்கு பதிலா செலவு அப்படின்ற சங்க சொல்லை பயன்படுத்தியவர் நம்ம திருவிக்கா. இவர் தமிழ்ல மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா 56 நூல்கள் எழுதியிருக்காங்க. இதுல செய்யுள் நூல்கள் மொத்தம் 15. சரிங்களா? சரி, இப்போ கடைசியா நம்ம ராபி சேதுப்பிள்ளை அவர்களை பற்றி பார்க்க போறோம். ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்றாரு, 2 மார்ச் 1896 பிறக்கிறாங்க. 25 ஏப்ரல் 1961 இறந்து போறாங்க. சரி, இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் ராசவல்லிபுரம் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். இவங்க பெற்றோர் யாரு அப்படின்னா பிறவி பெருமான் பிள்ளை, அதுக்கு அடுத்து சொர்ணம்மாள், இவங்க தான் இவருடைய பெற்றோர். இவரை ராபி சேதுப்பிள்ளை அப்படின்னு சொல்லே நமக்கு தெரியும். இவரை என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்றோம். இவரை என்ன சொல்றோம், சொல்லின் செல்வர். அதாவது
ரொம்ப அழகான நயமான சொற்களை தன்னுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். அதனாலதான் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்றோம். ஒரு தமிழறிஞரும் எழுத்தாளரும் வழக்குரைஞரும் மேடை பேச்சாளரும் ஆவார். இவர்கிட்ட நிறைய திறமைகள் இருந்திருக்கு. ஒரு சிறந்த எழுத்தாளர், தமிழறிஞர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர். இவர் தமிழில் சொற்பொழிவு ஆற்றுவதிலும் உரைநடை எழுதுவதிலும் மிகவும் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த சொற்பொழிவாளராகவும் இவர் விளங்குறாரு. இவருடைய நூல்கள், இவர் என்ன மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையும் வைராக்கியமும் அப்படின்றதுதான் இவருடைய முதல் நூல். அதுக்கு அடுத்து தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் கிட்டத்தட்ட 40 கட்டுரைகள் கொண்ட நூல். இந்த நூல் தான் முதலில் சாகித்ய அகாடமி, இலக்கியங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருதான சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. இவரது முதல் கட்டுரை நூல் எது அப்படின்னா திருவள்ளுவருடைய நூல் நயம். இதுதான் இவருடைய முதல் கட்டுரை நூல். அதுக்கு அடுத்து பாருங்க, சிலப்பதிகார நூல் நயம், தமிழ் வீரம், தமிழ் விருந்து, வேலும் வில்லும், ஆற்றங்கரையினிலே அப்படின்னு பல நூல்களை எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து கடற்கரையினிலேயே பாரதியார் இன் கவி திரட்டு, தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் தர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூலையும் எழுதுறாரு. அதுக்கு அடுத்து செந்தமிழும் கொடுந்தமிழும் என்பது அவர் எழுதினதிலே ஒரு சிறந்த ஆய்வு நூல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதின நம்ம ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதின ஊரும் பேரும் அப்படின்ற நூல்ல கிட்டத்தட்ட 1300 ஊர்களுடைய பெயர்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத வரலாற்று முறைப்படி மிக அழகாக எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் காலம் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. தமிழ் விருந்து அப்படின்ற பெயர்ல வெளிவரக்கூடிய நூல்ல இவர் வானொலியில பேசின பேச்சுக்களுடைய தொகுப்பு இடம்பெற்றிருக்கு. இவரை பற்றிய சிறப்பு தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செந்தமிழுக்கு சேது பிள்ளை அப்படின்னு யார் பாராட்டுறாங்க பாருங்க, சுத்தானந்த பாரதியார் பாராட்டுறாங்க. அதே மாதிரி சேது பிள்ளையின் நடை அச்சனின் நடை போன்றது என்றவர் சோமலே. அதாவது சேது பிள்ளை எழுதக்கூடிய விதத்தை பார்த்தால் அது யார மாதிரி இருக்காம், ஹட்சனின் நடை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா சோமலே அப்படின்றவரு சொல்றாரு. சரி, இவர் வாங்கின விருதுகள் பாருங்க. தர்மபுர ஆதீனம் சொல்லின் செல்வர் என்னும் விருது வழங்கியது. அதாவது தர்மபுர ஆதீனம் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு சொல்லின் செல்வர் அப்படின்ற விருதை கொடுக்கறாங்க. சரி, ராபி சேது பிள்ளை அப்படின்னாவே சொல்லின் செல்வர் அப்படின்றது பலருக்கும் தெரியும். ஆனா அந்த விருதை கொடுத்தது யாரு அப்படின்னா தர்மபுர ஆதீனம் கொடுக்கறாங்க. சென்னை பல்கலைக்கழகம் என்ன பண்றதுன்னா இவருக்கு இலக்கிய பேரறிஞர் பட்டம் கொடுக்குது. அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியரும் யாரு அப்படின்னா நம்மளுடைய ராபி சேது பிள்ளை அவர்கள். சரி, நம்ம இன்னைக்கு வகுப்போடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மாதிரி வினாக்கள், இன்னைக்கு பார்த்த பகுதிகள்ல இருந்து ஒரு சில மாதிரி வினாக்கள். உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களை கால வரிசையில் நிரல்படுத்தியதில் எது சரி? அவர் பதிப்பித்த சில புத்தகங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆண்டு அடிப்படையில நிரல்படுத்தி இருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுதான் முதல் இருக்கிறது தான் சரி. புறநானூறு, அதுக்கு அடுத்துதான் மணிமேகலை, அதுக்கு அடுத்து ஐங்குறுநூறு, அதற்கு அடுத்து என்ன பண்றாங்க பதிற்று பத்தை பதிப்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா மனப்பாடம் பண்ணாதான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தெரியும். அதே போல உவேசா அவர்கள் பதிப்பித்த இறுதி நூல் எது? எந்த நூலை இறுதியாக அவர் பதிப்பிக்கிறார் அவருடைய வாழ்நாள்ல அப்படின்னா வித்வான் தியாகராய செட்டியார். இந்த நூலை தான் என்ன பண்றாங்க அவங்க இறுதியாக பதிப்பிக்கிறாங்க. சரி, அதற்கு அடுத்து பாருங்க, ஒரு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. அப்போ கூற்று, மறைமலை அடிகள் பல்லாவர முனிவர் என அழைக்கப்படுகிறார். காரணம், பல்லாவரத்தில் 1912ஆம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறைமலை அடிகள் முதல்ல பல்லாவர முனிவர் என்று அழைக்கப்படுகிறாரா அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படியான்னு கேட்டா ஆமா, அவர் பல்லாவர முனிவர் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஏன் அப்படின்னா பல்லாவரத்துல 1912 என்ன பண்றாங்க, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குறாங்க. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. இதுதான் என்னது சரியான விடை. சரி, இதுக்கு அடுத்து பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம் யாருக்கு இலக்கிய பேரறிஞர் பட்டம் கொடுத்தது?
இங்க எல்லாருமே 2 பேர் கொடுத்திருக்காங்க. உவேசா மற்றும் ராபி சேது பிள்ளை, திருவிக்கா மற்றும் சிவை தாமோதர பிள்ளை, பாரதியார் மற்றும் பாரதிதாசன், வாவேசு மற்றும் ஆறுமுக நாவலர். நம்ம இன்னைக்கு பார்த்த 2 பேர்ல உவேசா அவர்கள் ராபி சேது பிள்ளை தான் சரியான விடை. ஏன்னா உவேசாவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை பல்கலைக்கழகம் இலக்கிய பேரறிஞர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராபி சேது பிள்ளை அவர்களுக்கும் அவங்க இலக்கிய பேரறிஞர் பட்டம் கொடுத்திருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் என மூவா எதை குறிப்பிடுகிறார்? அதாவது 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் அப்படின்னு மூவா எதை குறிப்பிடுகிறார்? பொதுமை வேட்டல், முருகன் அருள் வேட்டல், சிவன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல். அதாவது இந்த நூல்கள் எல்லாம் யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருவிக்கா எழுதின நூல்கள். சரிங்களா? இந்த திருவிக்கா எழுதின நூல்களை எதை மட்டும் அவர் 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் அப்படின்னு சொல்றாங்க, மூவா அவர்கள் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமை வேட்டலை தான் என்ன சொல்றாங்க, 20ஆம் நூற்றாண்டின் திருவாசகம் அப்படின்னு மூவா அவர்கள் குறிப்பிடுறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 உரைநடை ஆசிரியர்களை குறித்து அவர்களுடைய தகவல்களை பார்த்தோம். உவேசா, மறைமலை அடிகள், திருவிக்கா, ராபி சேது பிள்ளை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா மு கதிரேசனார், அப்புறமா தேப்போமி, மூவா, வாசுபமாணிக்கனார் இவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.